இது ஒரு தற்கொலை கூட்டம். இந்த கூட்டத்துக்கு கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே. இன்னைக்கு தாவேகா, அதாவது கரூர் இன்சிடென்ட்க்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் உருவாக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் உருவாக்கி இருந்தார்கள். சோ இந்த இடத்துல தற்கொலை கூட்டம் அப்படின்னு சொன்ன கூட்டம் குறைவாக இருந்ததா, இளைஞர்கள் அங்க வரவே இல்லையா அப்படின்னு கேட்டா எல்லாருடைய வாயும் அடைத்திருக்கும். உண்மையா அரசியல் விமர்சனம் பண்ணக்கூடிய நபர்கள் அந்த கூட்டத்தை பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சிருக்கும், இது தற்கொலை கூட்டம் கிடையாது. ஒருவேளை இது தற்கொலை கூட்டமாக இருந்திருந்தது என்றாலும் அது இப்போ அரசியல் கூட்டமாக மாறிடுச்சு. ஒவ்வொரு நபர்களும் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் மைக் வழியா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நடத்தினதை கேட்டேன். இங்க யாருக்காவது தலை சுற்றுதல், வாந்தி இல்லாட்டி கொஞ்சம் மூச்சு முட்டுற மாதிரி இருந்தா உடனடியாக சொல்லிருங்க, தயவு செஞ்சு வெளியில வந்துருங்க அப்படிங்கிறது தான். சோ கரூர் இன்சிடென்ட்க்கு பிறகு ரொம்ப அங்க வரக்கூடிய கூட்டத்தை கட்டுப்படுத்துவதும், ஒருவேளை அந்த கூட்டத்தில் அசம்பாவிதம் நடைபெறாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் தாவேகா நிர்வாகிகள் சரியா செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ விஜய் அவர்கள் இதுல வின் பண்ணிட்டாரான்னு கேட்டா எஸ். ஒரு தற்கொலை கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நபர்களை வாயடைக்கும் விதமாக நாங்கள் அரசியல் பண்பற்ற ஒரு கூட்டமாக, இப்போது எங்களுக்கு அரசியல் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அந்த அரசியலில் பண்பாடு மிக்க ஒரு கூட்டமாகவும் அந்த அரசியலை மதித்து நடக்கக்கூடிய ஒரு கூட்டமாகவும் இதோ எங்களுடைய கூட்டம் அப்படிங்கிறத தாவேகா காண்பித்திருக்கிறார்கள். இந்த கூட்டமே இப்படி இருக்கு அப்படின்னா இனி வரும் காலங்களில் விஜய் அவர்கள் செமையா செய்ய போகிறார் அப்படிங்கிறத ராஜ்மோகன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். சோ அப்படி ஏதாவது நடக்கும் பட்சத்தில் தமிழக அரசியல் மறுபடியும் சூடுபிடிக்கும்.